இது மண்டேவோட மினி விலாக் தான். என்னதான் லிஸ்ட்டு போட்டு வச்சு பார்த்து கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தாலும் ஒரு சில பொருளெல்லாம் மிஸ் பண்ணிருவோம். இந்த வாட்டி டிமார்ட்ல சரியான கூட்டம். ஒரு சில பொருள்லாம் வாங்கல. அதனால கீழ கடையில போயிட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஷாம்பு அதுக்கப்புறம் சன்ரைஸ் 2மே பேக்கெட் தான் வாங்குவேன். இதில தான் வந்து லாபம் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியான்றதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சென்னா தான் வந்து பாயில் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். நான் வந்து சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன். டின்னர் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒரு வீடியோ அனுப்பி இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னோட ஸ்டைலில் நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகா வத்தல் வெள்ளைப்பூடு நல்லா தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி வரைக்கும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். முட்டையை வந்து வேக வச்சு திருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்காக. நல்லா மசாலாலாம் வெந்ததுக்கப்புறமா தண்ணி 1/2 கிளாஸ் ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம திருவின முட்டையை போட்டுட்டு பெரட்னாப்பில் வந்து நல்லா மசிச்சிடக்கூடாது. கொல கொலன்னு ஆயிரும். பெரட்னாப்பில் எடுத்திங்கன்னா சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.